ஓம் ஆனந்தமயி சைத்தன்யமயி சத்தியமயி பரமே. அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி மத்தியம சரித்திரம் பார்க்கலாம். இதில் 2வது 3வது 4வது அத்தியாயங்கள் இருக்குது. இந்த சரித்திரம் மகிஷாசுர வதத்தை பற்றியது. ரிஷி மேதஸ் சுரதனுக்கும் சமாதிக்கும் தேவியுடைய பெருமைகளை தொடர்ந்து கதையாக சொல்லிட்டு வரார். முன்னொரு காலத்தில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே 100 ஆண்டுகள் போர் நடந்தது. தேவர்களுக்கு இந்திரன் அரசனாகவும் அசுரர்களுக்கு மகிஷாசுரன் அரசனாகவும் இருந்தாங்க. போரில் மகிஷாசுரன் ஜெயித்தான். வெற்றியடைஞ்ச அசுரர்கள் எல்லாம் இந்திரனையும் தேவர்களையும் சொர்க்கத்திலேருந்து விரட்டி மகிஷாசுரனை புதிய மன்னராக இந்திர பதவியில் அமர்த்தினாங்க. அதனால் தேவர்கள் உதவிக்காக சிவனிடமும் விஷ்ணுவிடமும் போய் கேட்குறாங்க. மகிஷாசுரன் தன்னை மன்னனாக முடிசூட்டிண்டு சூரியன், இந்திரன், அக்னி, வாயு, சந்திரன், யமன், வருணன்னு எல்லாருடைய பதவியையும் அபகரிச்சுட்டான். அந்த தீய மகிஷனால் சொர்க்கத்தில் இருந்து நாங்கள் அனைவருமே வெளியேற்றப்பட்டதுனால மனிதர்களை போல பூமியில் அலையிறோம். ஆகவே நாங்கள் உம்மிடம் அடைக்கலம் தேடி வந்திருக்கோம், எங்களுக்கு உதவுங்கள், மகிஷாசுரனை அழிக்க ஒரு வழியை சிந்தித்து அருள வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. அவர்கள் சொன்னதும் சிவனையும் விஷ்ணுவையும் மிகவும் பாதித்தது. அவர்கள் முகங்கள் கோபத்தால் ஒளிர்ந்தன. எந்த அளவுக்குன்னா அதனுடைய பிரகாசம் மற்ற எல்லா தேவர்களுக்கும் பரவியது. அந்த ஒளி பின்னர் ஒரு இடத்தில் குவிந்தது. அந்த பேரொளியின் பிழம்பு மலை போல ஜொலித்து திக்கு திசைகளெல்லாம் அதன் ஜுவாலைகள் வியாபித்தது. எல்லா தேவ சரீரங்களிலிருந்தும் தோன்றிய ஒளி எதோடையும் ஒப்பிட முடியாமல் அப்படி இருந்தது. அப்படிப்பட்ட ஒளி ஒன்று சேர்ந்து உலகையும் தன் காந்தியால் வியாபித்து ஒரு பெண்ணுருவை எடுத்து தேவியாய் தோன்றியது. தேவர்கள் எல்லாரும் தங்களுடைய சக்தியின் சாரத்தை அந்த தேவிக்கு கொடுத்தார்கள். சிவன் அவளுக்கு ஒரு திரிசூலத்தையும், விஷ்ணு அவளுக்கு சுதர்சன சக்கரத்தையும், வருணன் அவளுக்கு சங்கையும், அக்னி ஒரு ஈட்டியையும், மருதன் அவளுக்கு வில் மற்றும் வற்றாத அம்பரா துணியையும் கொடுத்தனர். இந்திரன் அவளுக்கு வஜ்ராயுதத்தையும் தனது யானையான ஐராவதத்தின் மணியையும் பரிசளித்தார். யமன் காலதண்டத்திலிருந்து தண்டத்தையும், வருணன் அவளுக்கு ஒரு பாச கயிற்றையும் கொடுத்தார்கள். பிரம்மா தேவிக்கு ஒரு மாலையையும், காலன் அவளுக்கு வாளும் கேடயமும் கொடுத்தனர். கடல்களின் தேவர் தேவிக்கு ஆடைகளையும் ஆபரணங்களையும் கொடுத்தனர். விஸ்வகர்மா அவளுக்கு ஒரு கோடரியையும் ஊடுருவ முடியாத கவசத்தையும் பரிசளித்தார். ஹிமவான் தேவிக்கு ரத்தினங்களையும் சிங்க வாகனத்தையும் கொடுத்தார். குபேரன் அவளுக்கு எப்போதும் சோம நிறைஞ்ச ஒரு கோப்பையை கொடுத்தான். அவ்வாறு பூஜித்து போற்றப்பட்ட தேவி தேவர்களுக்கு உற்சாகம் அளிப்பவளாய் சிரிப்பால் கர்ஜிக்க வானம் அவளது கர்ஜனையாலும் அது உருவாக்கிய எதிரொலியாலும் நிரம்பி இருந்தது. உலகங்கள் அதிர்ந்தன, சமுத்திரங்கள் கடைந்தன, மலைகள் அதிர்ந்தன. தேவர்கள் விஜயீபவ அப்படின்னு ஒத்துமையாக கோஷமிட்டனர். தன் அரண்மனையிலிருந்து என்ன நடக்கிறதுன்னு யோசித்த மகிஷாசுரன் கண்ணை கூசும் ஒளியை தவிர வேறு எதையுமே பார்க்க முடியல. பின்னர் தேவியுடன் அசுரர்களின் போர் தொடங்கியது. கோடிக்கணக்கான அசுரர்கள் தேவியை தாக்கினர். ஆனால் அவை எல்லாத்தையும் குழந்தையின் விளையாட்டு போல வெட்டினாள். அவளது மூச்சுக்காற்று அவளது படைகளாகி மகிஷாசுரனின் படைகளை அழிக்கத் தொடங்கியது. மகிஷாசுரனின் தளபதி சிசுரன் மற்றும் சாமரன், உதக்ரன், மகாசுரன், அசிலோமன், பாஷ்கலன், பரிவாரதன், பிடாலன் ஆகிய கோடிக்கணக்கான அசுரர்களும் கணக்கற்ற ரதங்கள், யானைகள், குதிரைகள் சூழ தேவியுடன் யுத்தம் செய்தனர். மகிஷாசுரனே கோடிக்கணக்கான ரதங்களாலும் குதிரைகளாலும் யானைகளாலும் சூழப்பட்டிருந்தான். மற்ற அசுரர்கள் இரும்பு கதாயுதம், ஈட்டிகள், பரசு, பட்டிசம், வாள்கள், போர்க்கோடரிகளை கொண்டு போரிட்டனர். அவளை தாக்க முயன்றார்கள். அனைத்தையும் சண்டிகா தேவி அனாயசமாக முறியடித்தாள். களைப்பின் அறிகுறியே இல்லாமல் தேவி அசுரர்கள் மீது ஆயுதங்களை வீசி ஆயிரக்கணக்கில் அவர்களை கொன்றாள். வலிமை மிக்கதும் மூர்க்கமானதுமான தேவியின் வாகனமாகிய சிங்கமோ கோபத்தில் தன் பிடரியை அசைத்து கொழுந்து விட்டு எறியும் காட்டு தீயைப் போல அசுரப்படைகளை உழுதது. அம்பிகையின் பெருமூச்சுகள் அவளது படைகளாகி அசுரர்களை எதிர்த்து போரிட்டு அவர்களை அழித்து முன்னேறி சென்றன. இந்த பட்டாளங்களில் சிலர் முரசு கொட்டினார்கள், மற்றவர்கள் சங்குகளை ஊதி போர் முழக்கங்களால் காற்றை கிழித்தார்கள். தேவி தனது திரிசூலம், கதாயுதம், ஈட்டி மற்றும் வாள் மழையால் நூற்றுக்கணக்கான அசுரர்களை கொன்றாள். தனது மணிகளின் ஒலியால் திகைத்த மற்றவர்களை வீழ்த்தினாள்.
மற்றவர்களை தன் பாசக் கயிற்றால் கட்டி தரையில் இழுத்துச் சென்றாள். அவளுடைய வாளின் கூர்மையான வீழ்ச்சியால் சிலர் இரண்டாக பிளந்தனர். மற்றவர்கள் அவளுடைய கதாயுதத்தின் வீச்சால் நொறுக்கப்பட்டு தரையில் படுத்து கொண்டனர். சில அசுரர்கள் கைகளை இழந்தனர், சிலர் கால்களை இழந்தனர். ஆயிரக்கணக்கான தலைகள் உருண்டன. எங்கும் இரத்த வெள்ளம் பெருக்கெடுத்து ஓட தேவியின் சிங்கம் உரத்த குரலில் கர்ஜித்தபடி போர்க்களத்தில் சுற்றி திரிந்தது. தேவியின் பட்டாளங்கள் அசுரர்களுடன் போரிட்டன. தேவர்கள் மகிழ்ந்து சொர்க்கத்திலிருந்து மலர்களை பொழிந்தனர். தன் படைகள் இவ்வாறு படுகொலை செய்யப்படுவதைக் கண்ட சிசுரன் விரைந்து சென்று அம்பிகையை எதிர்கொண்டான். அவன் அவள் மீது அம்பிகளையும் ஈட்டிகளையும் பொழிந்தான். ஆனால் அவள் அவை அனைத்தையும் வெட்டி வீழ்த்தினாள். அவனுடைய குதிரைகளையும் தேரோட்டியையும் வென்றாள். பின்னர் அவன் வில்லை சுக்குநூறாக உடைத்தாள். சிசுரன் வாளை எடுத்துக்கொண்டு தேரில் இருந்து குதித்து தேவியை தாக்கினான். சிங்கத்தின் தலையில் அடித்து தேவியின் இடது கையில் அடித்தான். வாள் அவள் கையை தொட்டதும் அது துண்டு துண்டாக சிதறியது. கோபமடைந்த சிசுரன் பத்ரகாளி மீது ஒரு ஈட்டியை எறிந்தான். ஆனால் தேவி எதிர்கொண்ட ஈட்டியால் அது இரண்டாக உடைக்கப்பட்டது. அவளது ஈட்டி அவன் நெஞ்சை துளைக்க சிசுரன் சம்பவ இடத்திலேயே இறந்தான். சாமரன் இப்போது தாக்குதலுக்கு தலைமை தாங்கினான். ஒரு பெரிய யானையின் மீது ஏறி தேவியை நோக்கி ஈட்டியை எறிந்தான். ஆனால் அது தவறிவிட்டது. அப்போது சிங்கம் பாய்ந்து தன் கால்களை நீட்டி சாமரன் மீது பாய்ந்து அவனை தரையில் வீழ்த்தியது. சாமரன் எதிர்த்து போராடினான். ஆனால் சிங்கம் மேலே பாய்ந்து மரண அடியால் சாமரனின் தலையை துண்டித்தது. மற்ற அசுர தளபதிகளுக்கும் இதே கதிதான் ஏற்பட்டது. தேவியால் உதக்ரன், கராளன் இருவரும் மரங்களை கொண்டும் வாளாலும் வீழ்த்தப்பட்டனர். பிறகு உத்ததனை தன் கதாயுதத்தால் தாக்கியதோடு நீண்ட ஈட்டியால் பாஷ்கலனை கொன்றாள். ஈஸ்வரி உக்ராசியன், உக்ரவீரியன் மற்றும் மகாகனு ஆகியோரை தனது திரிசூலத்தால் கொன்றாள். அவள் தன் வாளால் பிடாலாவின் தலையை அவன் உடலில் இருந்து வெட்டினாள். துர்தரா மற்றும் துர்முகா இருவரும் அவளது அம்புகளால் விரைவாக மரணத்தை சந்தித்தனர். மகிஷாசுரன் அவனது தளபதிகளும் அவனது பெரும் படையின் பெரும்பகுதி அழிக்கப்பட்டிருந்தது கண்டு ஆத்திரமடைந்தான். அவன் ஒரு பெரிய எருமையின் வடிவத்தை ஏற்று தேவியின் படைகள் மீது பாய்ந்து தனது கொம்புகளால் நூற்றுக்கணக்கானவர்களை கொன்றான். ஆயிரக்கணக்கானோரை காலடியில் மிதித்தான். மற்றவர்களை தன் வாளால் அடித்தான். சிலவற்றை அசுர வேகத்திலும், சிலவற்றை தன் இறைச்சலாலும், சிலவற்றை தன் மூச்சின் வெடிப்பாலும் கிடத்தினான். பூமி அதிர்ந்தது. மேகங்கள் மறைந்தன. மலைகளை தூக்கி தேவியின் மீது மோதச் செய்தான். தனது படைகளை அழித்த சிங்கத்தை கொல்ல விரைந்தான். தேவி தனது சண்டிகா அவதாரமாக மாறி மகிஷாசுரனை கட்டும் முயற்சியில் தனது பாசக்கயிற்றை வீசினாள். அவன் தன்னை சிங்கமாக உருமாற்றி கொண்டு தன்னை விடுவித்து கொண்டான். சண்டிகை விரைவாக அவன் தலையை வெட்ட முற்பட்ட போது மகிஷாசுரன் ஒரு மனிதனாக மாறி தனது வாளுடன் அவளை நோக்கி விரைந்தான். தேவி அவனை வெட்டி வீழ்த்த மகிஷாசுரன் ஒரு பெரிய யானையாக மாறி பெரும் கர்ஜனையுடன் தன் தும்பிக்கையால் சிங்கத்தை வீழ்த்தினான். தேவியும் தன் வாளால் தும்பிக்கையை அறுத்தெறிய மகிஷாசுரன் மீண்டும் எருமையாக உருமாறி ஆத்திரத்துடன் உலகையும் அதிர வைத்தான். கண்கள் கோபத்தில் சிவந்தன. மகிஷாசுரன் அவள் மீது மலைகளை எறிந்தான். இதனால் ஆத்திரமடைந்த சண்டிகாதேவி கண்கள் கோபத்தில் சிவக்க சரமாரியாக அம்புகளால் அவற்றை வெட்டினாள். உடனே அவள் உயரே குதித்து அசுரனின் கழுத்தில் தன் பாதத்தை வைத்து அவனை கீழே தள்ளினாள். மகிஷாசுரன் தன் எருமை ரூபத்திலிருந்து ஓரளவு மட்டுமே வெளிப்பட்ட போது அவளது ஈட்டி அவன் மார்பில் குத்தியது. பிறகு சண்டிகா தன் வாளால் அவனது தலையை வெட்ட இறுதியில் மகிஷாசுரன் கொல்லப்பட்டான். மகிஷாசுரன் வீழ்ந்ததைக் கண்ட அசுரப்படைகளின் மொத்த படைகளும் அழிந்தன. தேவர்கள் சண்டிகாதேவியை கொண்டாடி மலர் தூவி அவள் பெயரை புகழ்ந்து பாடினர். வீரமும் பலமும் உடையவனாக இருந்தாலும் துராத்மாவாக இருந்ததுனால மகிஷாசுரனும் அவனது சேனைகளும் அழிக்கப்பட்டன. தேவேந்திரனும் தேவகணங்களும் தேவியை போற்றினார்கள். இதோட 3வது அத்தியாயம் முடிஞ்சது. 4வது அத்தியாயத்தில் கிட்டத்தட்ட 25 ஸ்லோகங்கள் மகிஷனை வதைத்து தங்களை காத்தருளிய தேவியை தேவர்கள் போற்றி துதிப்பதாக இருக்குது. அதுலேயும் சிலவற்றை பார்ப்போம். எந்த தேவி தனது சக்தியால் இவ்வுலகையெல்லாம் வியாபிக்கிறாளோ எல்லா தேவகணங்களின் சக்தியும் எவ்வளவு
எவளுடைய வடிவில் ஒன்று கூடுகின்றனவோ அந்த அம்பிகையை நாங்கள் பக்தியுடன் வணங்குகிறோம். அவள் நமக்கு நலங்களை அருள வேண்டும். புண்ணியவான்களுடைய வீடுகளில் ஸ்ரீதேவியாகவும் பாவிகளின் வீடுகளில் மூதேவியாகவும் மதிவான்களிடம் புத்தியாகவும் நல்லோரிடம் ஸ்ரத்தையாகவும் நற்குலத்தாரிடம் நாணமாகவும் விளங்கும் தேவி உலகனைத்தையும் காக்க வேண்டும். உலகின் காரணம் நீ, தோஷங்களற்ற முக்குண வடிவினல் நீ, மும்மூர்த்திகளும் எட்ட முடியாதவள் நீ, எல்லோர்க்கும் புகலிடம் நீ. உலகம் உன்னிடமிருந்து தோன்றியது, முதன்மையும் மாறுபடாததுமான மூல பிரகிருதி நீ. சப்த வடிவினல் நீ, பரிசுத்தமான ரிக் யஜுர் வேதங்களின் வடிவினல். பாடுதற்கினிய அழகுடைய சாமவேதமும் நீ. உலகை போஷிக்கும் ஜீவனம் நீ. உலகின் துன்பத்தை போக்கும் பரதேவதையும் நீ. சாஸ்திரங்களின் சாரத்தை உணரும் புத்தி நீ. பற்றின்மை என்ற படகாகிய துர்கை நீ. விஷ்ணுவின் இருதயத்தில் விளங்கும் ஸ்ரீதேவி நீ. சந்திரமௌலியிடம் பிரியாது உரையும் கௌரியும் நீ. கடத்தற்கரிய துன்பத்தில் உன்னை நினைத்தால் ஜீவர்களின் பயம் நீங்குகிறது. மகிழ்ச்சியால் நினைக்கப்பட்டால் நல்ல மதி அளிக்கிறாய். உன்னால் கொடியோர் கொல்லப்படும்போது உலகம் இன்புறுகிறது. நரகத்திற்கு செல்லும் கொடிய பாபத்தை செய்த போதிலும் போரில் உன்னால் உயிர் துறந்து தேவலோகம் செல்லட்டும் என்று எண்ணியே நிச்சயமாக நீ எதிரிகளை கொல்லுகிறாய். அசுரர்களை நீ பார்த்த மாத்திரத்தில் பஸ்மமாக்க முடியாதா என்ன? எதிரிகள் பிரயோகித்த ஆயுதங்களையும் அவர்களையும் புனிதமாக்கி மேலுலகம் அடையட்டும் என்பதே கருணையுடன் கூடிய உனது எண்ணமாயிருக்க வேண்டும். தங்களை நினைத்த மாத்திரத்தில் எல்லா துன்பங்களும் நாசமாக வேண்டும். எந்த மனிதனாயினும் இந்த ஸ்தோத்திரத்தால் உன்னை துதித்தால் எப்போதும் குறைவற்ற செல்வம் சம்பத்துகள் வளர அருள்வாய் அம்பிகையே அப்படின்னு தேவர்கள் போற்றி வணங்க, தேவியும் அவ்வாறே ஆகட்டும் என கூறி மறைந்தாள். இந்த சரித்திரத்தில் தேவர்களின் கோபத்தினால அவர்கள் தேஜஸ் ஒன்றாக சேர அதிலிருந்து உண்டான மகாலட்சுமியின் அருளால் தேவர்களின் எல்லா துன்பங்களும் நீங்க பெற்றதால் குரோத சம்பவா அப்படின்னு பெயர் ஏற்பட்டது மகாலட்சுமிக்கு. நம் வாழ்க்கையில் வரும் எல்லா இடையூறுகளையும் துன்பங்களையும் நீக்கிக் கொள்ள அம்பாளின் அருளே மிக எளிமையான உபாயமாகும். மகரிஷியும் அரசனிடத்தும் வணிகனிடத்தும் இவ்வாறு மூவுலகிற்கும் நன்மை செய்ய புராதன காலத்தில் தேவ சரீரங்களிலிருந்து தேவி தோன்றிய வரலாறு உங்களுக்கு உரைக்கப்பட்டது. மீண்டும் கௌரியின் தேகத்திலிருந்து அவள் உற்பத்தியான வரலாறை துஷ்டர்களான சும்ப நிசும்பர்களை வதைத்து தேவர்களுக்கு உதவி செய்து உலகத்தை காப்பாற்றிய கதையையும் கூறுகிறேன், கேளுங்கள் அப்படின்னு அடுத்த கதை சொல்ல ஆரம்பிக்கிறார். இத்துடன் மத்தியம சரித்திரம் முடிஞ்சுடுத்து. நாளை உத்தம சரித்திரம் பார்ப்போம். அன்னை பராசக்தியே துணை.